உங்க பசங்க ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க உங்களை சிபிஎஸ்ல மாத்தணும்னு நினைக்கிறீங்க. மாத்தலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதே மாதிரி உங்க பசங்க வந்து 10th முடிச்சிட்டாங்க. ஸோ 11th 12th நீட்டுக்காக நான் வந்து சிபிஎஸ்ல மாத்தலான் இருக்கேன். ஸோ மாத்தினால படிப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்னோட சேனல்ல பேரண்டிங் டிப்ஸ், உமன்ஸ் வெல்னஸ் டிப்ஸ் எல்லாமே தமிழ்ல கொடுத்துட்டு இருக்க ரொம்ப யூனிக்கான கண்டென்ட்ஸ் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் சிபிஎஸ்சி வர்சஸ் ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி என் பையனை இல்லை என்னோட பொண்ணை வந்து நான் வந்து சிபிஎஸ்சிக்கு நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ போனால் நல்லதா, எப்படி அவங்க படிப்பாங்களா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சினா ஃபஸ்ட்டு என்ன லைட்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். சிபிஎஸ்சிங்கிறது வந்து ஒரு போர்டு. ஸோ இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் சிலபஸ் வந்து ஒரு கரிக்குலம் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இனிஷியலாக வந்து இந்த சிபிஎஸ்சி எங்கேருந்து வந்து உருவாகுச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேஷில். ஸோ இது எந்த நோக்கத்தோடு இவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க இந்த போர்டை அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்காக இதை வந்து செட் பண்ணாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து இந்தியாவில் வேறு ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, இல்லை கேரளா டு கர்நாடகா, இல்லை டெல்லி டு ஆந்திரா, இந்த மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் போகும்போது அவங்களோட பசங்க வந்து அஃபெக்ட் ஆகிறாங்கன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறையா அந்த டைமில் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே சேர்ந்து காமனாக வந்து ஒரு போர்டு வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு யோசித்து உருவாக்கப்பட்டது தான் சிபிஎஸ்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் 2 பப்ளிக் மெயின் எக்ஸாம் மாதிரி பண்ணுவாங்க. ஒன்று வந்து 10th, இன்னொன்று வந்து 12th. ஸோ மெயினாக வந்து இந்த சிபிஎஸ்சி வந்து இதுக்கு தான் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த சிபிஎஸ்சிக்கும் நம்ம ஊரில் இருக்க ஸ்டேட் போர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மேஜராக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அது வந்து உருவான காலகட்டத்தில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதில் நிறையா ப்ராக்டிக்கல் நாலேஜ், அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது நம்ம ஸ்டேட் போர்டை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்து ரொம்ப காமனாக தான் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆர்மி ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிலிட்ரி ஸ்கூல்ஸ், ஆர்மி ஸ்கூல்ஸ். ஸோ அங்கே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கேந்திர வித்யாலயா இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஓகே, ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்கூல்ஸில் வந்து சிபிஎஸ்சின்னு வந்துச்சு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சு. நிறைய பேர் எல்லாம் அப்பியர் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் ஃபேமஸாக வந்தது தான் வந்து தமிழ்நாட்டில். இப்போ வந்த காலகட்டத்தில் வந்து இந்த சிபிஎஸ்சி வந்து ஃபேமஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம ஊரில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்டேட் போர்டு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மெட்ரிகுலேஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ மேக்ஸிமம் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு வந்து கம்பைன்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி மெட்ரிகுலேஷனில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ளஸ் ஓனா சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள் ஜிகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாரல், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு போட்டு இன்க்ளூட் பண்ணி மெட்ரிகுலேஷனாக வச்சுட்ருக்காங்க. நிறையா ஸ்கூல்ஸ் அப்படி இல்லை. ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து மெட்ரிகுலேஷன் போயிட்டுருக்கு. மீது எல்லாருமே வந்து சமச்சீர் கல்வி அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமச்சீர் கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து 10th வரைக்கும் தான் அந்த சமச்சீர் கல்வி. 11th 12th வந்து அது வந்து தனி, அது வந்து காமன் ஜென்ரல் போர்டு சிலபஸ் மாதிரி அர்த்தம். போர்டு கிடையாது, சிலபஸ் மாதிரி. ஸோ இந்த 10th வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எப்படி சிபிஎஸ்சி வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே பொதுவான கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தாங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் ஒரே புக் படிக்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் இப்போதைக்கு. அப்போ வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கிற பசங்க வந்து நீட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாமா, ஆக முடியுமா, அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. முன்னாடிலாம் வந்து இந்த சிபிஎஸ்சியில் எப்படி இருக்கும் சிலபஸ் அப்படின்னா, நிறைய அப்ளிகேஷன் ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நீட்டில் வந்து பாஸ் ஆகிற மாதிரி ஒரு பிம்பம் உங்களுக்கு வந்து வந்துச்சு. பட் அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக எல்லா போர்டுக்கும் ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி அண்ட் ஐபி போர்டு இருக்குது. இது இல்லாமல் மாண்டசரி அந்த மாதிரி கரிக்குலம்லாம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் போர்டுக்குள்ளே நான் போகலை. அது மாதிரி ஐசிஎஸ்சி அது வந்து தனி. அது நீங்கள் நிறைய கேட்டிருந்தனால சிபிஎஸ்சி வர்சஸ் ஸ்டேட் போர்டு மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன்.
ஸோ இந்த ஸ்டேட் போர்டோட புக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராக்டிக்கல் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நான் வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இதில் வந்து ஏகப்பட்டது இருக்குதுன்னு. ஸோ எந்த கன்சர்னுமே வேண்டாம். உங்கள் குழந்தைங்க உங்கள் பசங்க வந்து இந்த புக்கை தரவாக படித்தாலே ப்ராக்டிக்கலோட தரவாக படித்தாலே போதும். எப்பயுமே எப்படி படிப்போம் அப்படின்னா வந்து எக்ஸாம் ஓரியன்டாக வந்து படிச்சிருவாங்க நம்ம பசங்கள்லாம் 11th 12th இருக்கும்போது. எக்ஸாமுக்கு இதெல்லாம் மெயின் பாயிண்ட், இதெல்லாம் மெயின் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் மெயின் சிலபஸ் படிச்சிருவாங்க. ஸோ அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போய் நம்ம நீட் எழுதுறதுனால நீட்டில் அச்சீவ் பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்குது. பட் வந்து எக்ஸாம் ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம், 12th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா 10th 11th 12th புக்கு ஃபுல்லாக அவங்க பசங்க படித்து நல்லா ப்ரிப்பேர் ஆனாலே போதும். கண்டிப்பாக அவங்க வந்து நீட்டில் வந்து நல்லா பாஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு ஸ்கோர் வந்து பண்ண முடியும். இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போல்லாம் வந்து நிறைய மேக்ஸிமம் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லும் வந்து டைப் பண்ணிட்டாங்க. என்னென்னா நீட்டு ஜேஇ என்ட்ரன்ஸ், ஜேஇனா என்னென்னா ஐஐடி காலேஜஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட் வந்து மெடிக்கல் காலேஜுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறது ஸ்கூல்லே டைப் ஆகிடுச்சு. இது வந்து மேஜர் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்குது. ஸோ அதனால அந்த பசங்க வந்து ஆக்சுவலாக 12th முடிச்சுட்டு இல்லை 12th படிக்கும் போது 10th படிக்கும் போது அந்த கோச்சிங்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கனால அவங்களால மேஜராக அப்பியர் ஆக முடியதே தவிர சிபிஎஸ்சி படித்த பிள்ளைங்களும் அங்கே இப்போ வந்து ஏகப்பட்ட சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்துருச்சு. எல்லா சிபிஎஸ்சி பிள்ளைங்களும் அப்பியர் ஆகுறாங்க நீட்டுக்கு. எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியாதா? இல்லை. எந்த பசங்க இண்டிவிஜுவலாக புரிஞ்சு ஒரு விஷயத்த ஃபுல்லாக படிக்கிறாங்களோ அவங்க வந்து அங்கே வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் போர்டில் இருந்தால் நீட் எழுத முடியுமா எழுத முடியாதா அச்சீவ் பண்ண முடியாது கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக நிறைய ஆக்டிவிட்டீஸோட ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் வந்து லாஸ்ட் மந்த் வந்து 1 வீக்லேயே வந்து 80,000 அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கூல்ஸில் வந்து ரொம்ப தரம் உயர்த்திட்டாங்கன்னு சொல்லலாம். டீச்சர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்குமே நீங்கள் வந்து பயப்பட வேணாம். நீங்கள் மேஜராக நீட்டுக்காக தான் நான் மாற போகிறேன், சிபிஎஸ்சிக்கு போட போகிறேன்னா வேண்டவே வேண்டாம். அது வந்து அவசியமே கிடையாது. ஸ்டேட் போர்டில் இருக்க புக்ஸை நல்லா படிச்சுட்டு ஒரு குட்டி குட்டி கோச்சிங் நீங்கள் போனாலே போதும். இதுதான் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸும் நடக்குது. நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சது ப்ராக்டிக்கல் நாலேஜோட படிக்கிறோங்கிறது தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறது இல்லையா? அதனால வந்து நீங்கள் வந்து சிபிஎஸ்சிலேருந்து ஸ்டேட் போர்டுலேருந்து நான் சிபிஎஸ்சிக்கு போகிறேன் நீட்டுக்காக அப்படின்னா வேண்டே வேண்டாம். அன்டில் எப்போனா உங்கள் பசங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, நான் சிபிஎஸ்சிலே போய் படிக்கிறேன் என்னை சேர்த்து விடுங்கன்னு சொன்னாலும் ஓகே, நம்ம கொண்டு போய் அவங்களை ஜாயின் பண்ணலாம். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க எனக்கும் ஆசையாக இருக்குன்னு கேட்குறாங்களா ஓகே. இல்லை உங்களுக்கு நியர்பை சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் இருக்குது பக்கத்தில், தாண்டி ரொம்ப தூரம் போகணும் நான் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலுக்குன்னா ஓகே நீங்கள் சிபிஎஸ்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நான் சிபிஎஸ்சிக்கு போகிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களையும் பாதிக்கும் உங்கள் பசங்களையும் பாதிக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு போய் சிபிஎஸ்சியில் சேர்த்துருவீங்க. சிபிஎஸ்சியில் கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சேர்த்துட்டு அவங்க பசங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுவீங்க. அவங்க எந்த ப்ரெஷரில் இருப்பாங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வந்துட்டோம், என் பழைய ஸ்கூலை விட்டுட்டு வந்துட்டேன், நான் அதை மிஸ் பண்ணுறேன்ற ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் உனக்காக இவ்வளோ காசு கட்டி நான் சிபிஎஸ்சியில் கொண்டு போய் ஒன்று சேர்த்து விட்டுருக்கேன், நீ படிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு சரௌண்டிங் வந்து சேஞ்ச் ஆகிடுது. இப்போ நம்மளே வந்து ஒரு ஆஃபீஸ் டு இன்னொரு ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து நடக்குமே தவிர சொல்லப்போனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ வந்து நல்ல பிக் ஸ்க்ரீன்லாம் கொண்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போலாம் நிறைய நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொண்டு வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ப்ராக்டிக்கலாக நல்ல அப்ளிகேஷன் ஓரியன்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம். ஐயோ என் குழந்தை வந்து சிபிஎஸ்சியில் படிக்கல, ஸ்டேட் போர்டில் தான் நல்லா படிக்க வைக்க முடியும், நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குது நம்மளோட ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்லாம். ஸோ இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க, என்னோடய ஃப்ரெண்டு பசங்களாம் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, என்னால் ஸ்டேட் போர்டில் படிக்க வைக்க முடியல, அந்த சிபிஎஸ்சியில் படிக்க வைக்க முடியல, ஸ்டேட் போர்டில் தான் முடியுது அப்படின்ட்டு. எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்லாம் இப்போ வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்ட் தானே நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.